ஐயோ, அரசியல் மெஜாரிட்டி கூட்டத்தால காட்ட முடியாது, கையெழுத்தால தான் காட்ட முடியும். தமிழ்நாடோட மொத்த சீட்டு எண்ணிக்கை 234. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையுள்ள சீட்டு 118. விஜயானோட தமிழக வெற்றி கழகம் டிவிக்கோட சீட்ஸ பார்த்தாலுமே 108 சீட்டு தான் இருக்கு. இதே காங்கிரஸோட 5 சீட்டு ஆட் பண்ணாலுமே 113 சீட்டு தான் ஆகுது. இன்னும் 5 சீட்டு பாக்கி இருக்கு. இதுல ஒரு சீட்டு கம்மியா இருந்தாலுமே அது மெஜாரிட்டி கிடையாது, அது ஷார்ட் ஃபால். சப்போர்ட்டிங் லெட்டர் கேட்ட ஆளுநரை தப்பு சொல்றது சட்டப்படி தப்பு. ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 படி ஒரு முதலமைச்சர் அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்கு. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் யாரெல்லாம் கொடுக்க முடியும்னு ஒரு டிசைட் பண்ற டிஸ்கிரிஷனரி பவர் ஆளுநர்கிட்ட ஆர்டிகல் 163 கிளாஸ் 1ல அவருக்கு அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. டிவிக்கோட 118 எம்எல்ஏ சப்போர்ட்டிங் லெட்டர் ஆளுநர் கேட்கறது 100% ரைட். அது ஆளுநரோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. மெஜாரிட்டி இல்லாத ஒருத்தரை பதவியேற்க கூப்பிட்டு ஃப்ளோர்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா அது குதிரை பேரத்துக்கு தான் சமம். எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்குற தப்பாவுல பிராக்டிஸ் தடுக்க தான் கவர்னர் ஃபர்ஸ்டே ப்ரூஃப் கேக்குறாரு. 2006ல ராமேஸ்வர் பிரசாத் கேஸ்லயும் சுப்ரீம் கோர்ட் இதே தான் சொன்னிச்சு. 2004ல பிஜேபி கர்நாடகால தனிப்பெரும் கட்சியை வந்திருந்த போதுமே ஆளுநர் மெஜாரிட்டி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் கரெக்டா உள்ள ப்ரொசீஜர். பாக்க போனா ஆளுநர் தான் இங்க கரெக்டா இருக்கிறாரு. செலிப்ரேஷனோட ஸ்டேபிலிட்டி கேக்குறாரு அவரு, தப்பு இல்லையே. இதுதான் இன்டெலெக்சுவல் டிசிஷன் பாஸ். இது ஜனநாயகம், இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் ராஜா. வித் தட் ஐ கன்க்ளூட். வெற்றிவேல் வீரவேல், ஜெய் பாரத். ஐயோ, அரசியல் மெஜாரிட்டி கூட்டத்தால காட்ட முடியாது, கையெழுத்தால தான் காட்ட முடியும். தமிழ்நாடோட மொத்த சீட்டு எண்ணிக்கை 234. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையுள்ள சீட்டு 118. விஜயானோட தமிழக வெற்றி கழகம் டிவிக்கோட சீட்ஸ பார்த்தாலுமே 108 சீட்டு தான் இருக்கு. இதே காங்கிரஸோட 5 சீட்டு ஆட் பண்ணாலுமே 113 சீட்டு தான் ஆகுது. இன்னும் 5 சீட்டு பாக்கி இருக்கு. இதுல ஒரு சீட்டு கம்மியா இருந்தாலுமே அது மெஜாரிட்டி கிடையாது, அது ஷார்ட் ஃபால். சப்போர்ட்டிங் லெட்டர் கேட்ட ஆளுநரை தப்பு சொல்றது சட்டப்படி தப்பு. ஆர்டிகல் 164 கிளாஸ் 1 படி ஒரு முதலமைச்சர் அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் ஆளுநர்கிட்ட இருக்கு. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் யாரெல்லாம் கொடுக்க முடியும்னு ஒரு டிசைட் பண்ற டிஸ்கிரிஷனரி பவர் ஆளுநர்கிட்ட ஆர்டிகல் 163 கிளாஸ் 1ல அவருக்கு அந்த பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. டிவிக்கோட 118 எம்எல்ஏ சப்போர்ட்டிங் லெட்டர் ஆளுநர் கேட்கறது 100% ரைட். அது ஆளுநரோட கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி. மெஜாரிட்டி இல்லாத ஒருத்தரை பதவியேற்க கூப்பிட்டு ஃப்ளோர்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னா அது குதிரை பேரத்துக்கு தான் சமம். எம்எல்ஏக்களையே விலைக்கு வாங்குற தப்பாவுல பிராக்டிஸ் தடுக்க தான் கவர்னர் ஃபர்ஸ்டே ப்ரூஃப் கேக்குறாரு. 2006ல ராமேஸ்வர் பிரசாத் கேஸ்லயும் சுப்ரீம் கோர்ட் இதே தான் சொன்னிச்சு. 2004ல பிஜேபி கர்நாடகால தனிப்பெரும் கட்சியை வந்திருந்த போதுமே ஆளுநர் மெஜாரிட்டி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் கரெக்டா உள்ள ப்ரொசீஜர். பாக்க போனா ஆளுநர் தான் இங்க கரெக்டா இருக்கிறாரு. செலிப்ரேஷனோட ஸ்டேபிலிட்டி கேக்குறாரு அவரு, தப்பு இல்லையே. இதுதான் இன்டெலெக்சுவல் டிசிஷன் பாஸ். இது ஜனநாயகம், இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் ராஜா. வித் தட் ஐ கன்க்ளூட். வெற்றிவேல் வீரவேல், ஜெய் பாரத்.